ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கலர் பிராண்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஆடியோ கலர் ஆர்க் ஐஎம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இந்த ஐஎம் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தலாம். இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கார்டு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 830 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டான பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஐஎம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னு கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ஐஎம் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே ஐஎம் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு வந்து ஒயர் வந்து இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி டைப் சி வேரியன்ட், ஒயரோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஹை குவாலிட்டி சில்வர் பிளேட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐஎம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இயர் டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிட்டிங் சரியில்லை அப்படின்ற போது இயர் டிப்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். தென் இது கூட உங்களுக்கு வந்து கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் நம்ம சட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும், அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. தென் மற்றபடி நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்கு. ஸோ வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற இந்த கிரீன் கலர் ஆப்ஷன், இன்னொன்று நமக்கு வந்து பிளாக் கலர் ஆப்ஷன், 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த ஐஎமோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஆடியோ கலரோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி நமக்கு வந்து சின்ன ஒரு மெட்டல் மாதிரி வந்து இருக்கு. பேக் சைடு நம்ம என்ன இருக்கு அப்படின்னு டிரான்ஸ்பரண்டாக வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஐஎம் நமக்கு வந்து ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. அதாவது இந்த ஐஎம் நமக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தா இயர் டிப்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க. அது எனக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னா நம்ம பாக்ஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம் 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபிட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் அந்த பேஸில் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு எந்த சிலிக்கான் இயர் டிப்ஸ் மேட்ச் ஆகுதோ அதை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பேக் சைடு நமக்கு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கேபிள் பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டி சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த ஆடியோ கூலர் அதுக்கப்புறம் கேஜி ஐஎம்ஸ் எல்லாம் வந்து பட்ஜெட்டில் இருக்கிற ஒயர்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்கும். இங்கேயும் இந்த ஐஎம்ல ஒயர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த ஒயர் என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பிரைடட் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பெருசாக வந்து சிக்கல் எதுவும் ஆகாது. அப்படியே நம்ம சிக்கானா கூட ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த ஐஎம் நமக்கு வந்து கீழே வந்து அப்படின்னா இன்லைன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து மைக் இருக்குது. ஸோ அதாவது அர்ஜென்ட் கால்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக யூஸ் ஆகும். தென் பேக் சைடு நமக்கு வந்து 3 பட்டன் இருக்கு. அதாவது வால்யூம் பட்டன் இன்க்ரீஸ் பண்றது, கம்மி பண்றது. அப்புறம் நமக்கு சென்டர் ஒரு பாஸ் பட்டன் வந்து இருக்கு. ஸோ இந்த பட்டன் நமக்கு வந்து சாங் கஸ்டமைஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் மேலே டாப்ல நம்ம 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே சிங்கிள் டிரைவர் வந்து இருக்குது. 11mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைனமிக் டிரைவர் குறிப்பாக நமக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து பார்த்துக்கும். இங்கே லோ ஃப்ரீக்வன்சிஸ் நமக்கு வந்து பார்த்தா பேஸ் நம்ம 1000 rupees 1500 rupeesல வர எல்லா ஐஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டிரைவர் தான் இருக்கும். அதுவும் நம்ம டைனமிக் டிரைவர் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்ம வந்து பேஸ் தான் ரொம்ப ரொம்ப விரும்புவோம். அதுக்காக தான் நமக்கு இந்த டைனமிக் டிரைவர் மட்டும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎம் நமக்கு வந்து பேஸ் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சாங்கெல்லாம் கேட்கும்போது அந்த பேஸ் வந்து நல்லா பூஸ்டடாக வந்து இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் வோக்கல்ஸோட டீடைல்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. தென் ஐஸ்ல இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு செப்பரேட் பண்ணி ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த பட்ஜெட் ஐயும் நமக்கு வந்து பெருசாக அக்செப்ட் பண்ண முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி தான் பேஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே பேஸ் வந்து சூப்பராக வந்துருக்கு. இங்கே நமக்கு ஆடியோ கூலர் வந்து இப்போ இன்னொரு விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎம் நமக்கு வந்து ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிளே ஸ்டோரில் வந்து பார்த்தா மை ஆடியோ கூலர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐயும் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் நமக்கு ஒரு சில மோட்லாம் வந்து இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது நம்ம சவுண்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். இதில் கஸ்டம் மோட் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சவுண்ட் நமக்கு வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே ஆப்க்கான சப்போர்ட் இருக்கிறது நல்ல விஷயம். தென் இந்த ஐஎம் வந்து ஒரு சவுண்ட் அவுட்புட் கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. அதனால் ஒரு 60 to 70% வால்யூம் கேட்கும்போது நல்லாவே இருக்கும். தென் சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளோஸராக இருக்குது. அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஐஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அதுதான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இங்கே பேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சரி மற்றபடி நமக்கு ஹைஸ் வோக்கல்ஸ் அதெல்லாம் ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. இங்கே பேஸ் வந்து இப்போ நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஎம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐஎமோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கார்டு சைட்டில் வந்து 830 ரூபா அந்த பிரைஸும் சேல் பண்ணுறாங்க. இது கூட முடிஞ்சால் வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்லெஸ் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் கூட நம்மளால கொஞ்சம் பெட்டரான சாங் வந்து கேட்டுக்க முடியும். இந்த ஆப்பிள் மியூசிக் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தனியாக டெடிகேட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.